பிரபல சமையல் கலைஞர் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூவில் இவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ரஜினி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தையில் என்ன பதில் சொன்னார்னா, ரஜினினா எனக்கு உயிர் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய பெருமைகள், அவரோட அவர் பழகின அனுபவங்கள், பழகுனதுன்னா ரொம்ப நெருக்கமாக பழகலை. அவர் வந்து செஃப்பாக இருந்தபோது அவரை ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது, ரஜினிகாந்த் அவர்களுக்கு உணவு பரிமாறினது, அப்போ அவர் நடந்துக்கிட்ட விதம், இது எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறார். இது எல்லாமே நடந்து 25 வருஷங்களுக்கு முன்னாடி தான். அதையும் அவரே சொல்லிடுறாரு. அந்த காலகட்டத்தையும் 1996லேருந்து 2001 இந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான் அது எல்லாமே. நான் வந்து பாஷா பிளாக் பஸ்டரான சமயம், அப்போவே வந்து நான் வேலையில் சேர்றேன். அப்போவே ரஜினிகாந்த் அவர்களை வந்து அடிக்கடி அவருக்கு வந்து நிறைய உணவு வந்து பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் வந்து குக்காக இருக்கேன். நான் எப்போ வந்தாலும் உடனே எந்திரிச்சு நிற்பார். அவர் எந்திரிச்சு நின்னோடனே அவருடைய ஒய்ஃப் எந்திரிச்சுப்பாங்க, அவருடைய குழந்தைகள்லாம் வந்து எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி லதா மேடம் அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேச பேச கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங். கேமராவுக்கு வெளியில் ஆக்ட் பண்ண மாட்டார். லுக்கை பற்றி கவலையே படாத ஒரு ஆள். நான் வந்து பணம் வாங்குகிறேன், படம் நடிக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு என் மேலே இவ்வளோ அன்பா, இதை வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். யாருமே சொல்ல முடியாது இப்படி. அதுமாரி அவருடைய வெற்றிகள், அவருடைய தோல்விகள், அவர் பார்க்கக்கூடிய பிளாக் பஸ்டர்ஸ், இது எதுவுமே அவரை பாதித்தது கிடையாது. எப்பவும் போல் என்ன படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலும் சரி, ஒரே வேஷ்டியை கட்டிட்டு இமயமலைக்கு போவார், பெங்களூருக்கு போவார். அவர் கண்டக்டராக இருந்தப்போ இருந்த ராஜ் பகதூர் அவரோட மாறுவேஷம் போட்டுட்டு சந்தோஷமாக அவர் பாட்டுக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ அவருக்கு நிறையா மெடிக்கல் இஷ்யூஸ் அதெல்லாம் அவர் கடந்து வந்ததுக்கு பிறகு சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிட்டார் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். முன்னாடிலாம் வந்து அவர் நான்வெஜ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். ஒரு தடவை என்கிட்ட வந்து பாயா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த ஹோட்டலில் ஒரு பாயா இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுடைய பேரை சொல்லி அதை வந்து அவர் சொன்னார். சொன்ன உடனே வேகமாக பைக் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அந்த ஹோட்டல்லேருந்து பாயா வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம ஹோட்டல் தாஜ் ஹோட்டலில் நான் வேலை பார்த்த போது அந்த ஹோட்டலுடைய பாயாவையும் கொடுத்தேன். அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை விட உங்கள் ஹோட்டலில் பண்ணது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அப்படின்னு தாஜ் ஹோட்டலில் நான் பண்ணதை வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாராட்டினார். அதுமாரி அவரை பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில பேருக்கு மிகையாக தெரியலாம். என்ன வேஷ்டி கட்டிக்கிறாரு, மாறு வேஷத்தில் போகிறாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, அது சாதாரண ஆள் பண்ணால் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரஜினியாக ஆனதற்கு பிறகு அது மாதிரி பண்ணுறது, அது மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய ஆளாக ஆனதுக்கு பிறகு யாராலையும் அதை வந்து செய்ய முடியாது. ஆனால் அவர் வந்து செய்கிறதுனால தான் அவர் வந்து இப்போவும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மனம் திறந்து வெங்கடேஷ் பட் அவர்கள் சூப்பர் ஸ்டார் குறித்து பேசியிருக்காரு. இப்படி சூப்பர் ஸ்டாரை வந்து தங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக கருதாதவங்க யாருமே கிடையாது. எல்லா துறையிலையும், அது விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. இப்போ சமையல் கலைஞர் வெங்கடேஷ் பட் அவர்கள், ஆனால் இவருக்கும் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ வந்து இவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் இவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி எல்லா துறையில் இருக்கக்கூடியவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்களுக்கெல்லாம் ஸ்டாராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திகழ்கிறாரு. நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.